சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டமோ நான் கொடுத்தது கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் பெரும்பாலான சிம்மராசி நேயர்கள் இருக்காங்க. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு சிம்மராசி முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர்றது வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க. ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டு கஷ்டம் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான். யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு ஒரு வளர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாரும் மனசார உதவி செய்வாங்க. பால் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகளவு கூட துரோகம் யாருக்குமே நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இனி விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்துக்கு வரப்போகிறார். சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகவும் சிறந்த வளர்ச்சி காலகட்டத்துக்கு உண்டான ஒரு உகந்த ஆண்டாக இருக்க போகுது. சிம்மராசி நேயர்களே, சிங்கம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலை நிமிர்ந்து தான் இருக்கும். தலையை என்றைக்குமே சிங்கம் கீழே குனிஞ்சு இருக்காது. அதே மாதிரி தான் சிங்கம் மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. சனி பகவான் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் இந்த ஆண்டு உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்து போயிருக்கிறீங்க. ஐயோ அஷ்டம சனி வருது, வாழ்க்கையில் நிறைய திருப்பத்தை கொண்டு வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்மாக்கு ஏற்ற ஒரு வினையை மட்டும்தான் எதிர்வினையாக கொடுக்குமே தவிர எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயமே கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. அந்த லெவலில் எந்த ஒரு தீங்குமே உங்களுக்கு நடக்காது. சிவனின் தயவு இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் பக்குவமாக நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாம். சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவாங்க. 7ஆம் இடத்துல சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்டது எதையுமே உங்களுக்கு சிவன் வரவிட மாட்டார். அஷ்டம சனி வந்திருக்கு. இனி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது. கடந்த ஆண்டுகளில் எவ்வளவோ கசப்பு வேதனைகளை ஏமாற்றத்தை கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்படியாக குறையும். எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும். எடுத்தவங்க நீங்கள் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில், அதை விட கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பாக உங்களை விட்டு எந்த ஒரு நீங்கள் செல்வம் எதாக இருந்தாலும் உங்களை விட்டு போகாது. பிரச்சனை இந்த ஆண்டு குறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தட்டு தடுமாறிய தொழில்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் உங்களுக்கு புதன் கொடுக்க போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முழுக்குமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் 2025 கவனமாக கொஞ்சம் இருங்க. தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா 2025 வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். சனி பகவான் அருளை பெற்று உங்களுக்கு சனி அருள் மட்டும் நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே உங்கள்கிட்ட நெருங்காது. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணுங்கருத்தமாக செய்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே போந்து வெளியே தப்பிச்சிருவாங்க.
சிம்மராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் உயிர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எளிமையாகவும் அப்பாவியாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய தான் வந்து சிம்மராசிக்காரங்க. அதிகமாக வந்து கோவப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் வந்து போகவே மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு வந்து பிரைவேட் செக்டாரில் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, நீ போது இத்தனை நாளாக படித்தது என்ன படித்து கிழிச்சிட்ட அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம எப்படியாவது வந்து வேலை வாங்கிடுவோம், நம்மளுக்கு எப்படியோ நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அதற்காக வந்து 100% வந்து எஃபெக்ட் போடுறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து கொடுத்து வச்சுவீங்க யாருமே கிடையாது. 2024 எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட கம்பேர் பண்ணும்போது 2025 கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து அமையப்போகுது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நபர் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட்டிலாக இருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஓரளவுக்கு வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டம் வருதா, எல்லா ராசிக்கு தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்மராசிக்கு மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கி இருக்காது. அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சிருக்காது. ஒரு ஜாப் நல்ல ஜாப் போகணும்னு நினச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடச்சிருக்காது. நிறைய தோல்விகளை வந்து அதிகமாக செஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி நேர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பத்தையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே வந்து யாருமே வந்து அந்த அன்பையும் பாசத்தையும் திருப்பி தரமாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல வந்து பெரும்பான்மையான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசிக்காரன் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. தங்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த 10 ரூபாயில் குறைஞ்சது ஒரு 8 ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்யணும், மற்றவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து 14/1/2025 முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிலை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைய போகுது. 2024 இருந்ததை விட கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்வில் இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலைகள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த 3வது நபர், நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லவ் பண்ணுறீங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 3வது நபர் வந்து ஒரு வாலண்டியாக உள்ளே வரார் அப்படின்னா அவர் மூலமாக தான் உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு போகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க ஃபேமிலி விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க. உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தையும் யாரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தலையிட விடாதீங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமாக அமையப்போகுது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, கெட்ட நண்பர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து புத்தாண்டு வந்தாலுமே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குமா, ஐயோ அந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த வருஷம் நல்லா இருந்துருக்கூடாதா அப்படின்னு. இந்த ஆண்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு இந்த ஆண்டு கடைசியில் நீங்கள் வந்து சொல்கிற விதமாக தான் உங்களுக்கு வந்து 2025 வந்து அமையப்போகுது. 2024 நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து வந்து பணம் ஏமாந்து போகிறது, திருமண வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை வந்து கடைசியில் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிமேல் அடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சில கேட்டகரி சிம்மராசிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நல்லா இருக்க பண வசதியோடு நல்லா இருப்பாங்க. ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பாதி பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கஷ்டத்துலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துட்டால் கூட போதும் அப்படின்னு
தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. சிம்மராசிக்காரங்க வந்து சுறுசுறுப்பான ராசி, எதையுமே வந்து தைரியமாக வந்து செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. முன் வச்ச காலம் வந்து பின் வைக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி ஒரு கை இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடும் வெறியோடும் இருக்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் அந்த 2 வருஷமாக நடந்ததை வச்சு பார்க்கணுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலைங்க, நான் அந்த கடவுள்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்கிற நிலைமையில தான் வந்து இந்த கடந்த ஆண்டுகள் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமே வந்து நடக்காது. நீங்கள் லைஃப்பில் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் திருப்பி அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சிம்மராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்றா இருக்கும். இந்த மாதிரி வந்து மனசு வச்சு நிறைய ஏமாற்றம் குழப்பங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் முடிஞ்ச அளவுக்கு நினைப்பாங்க.